வணக்கம் முதலீட்டாளர்களே மற்றும் சந்தை ஆர்வலர்களே. இன்றைய முக்கிய சந்தை நிலவரங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று அக்டோபர் 31ஆம் நாள் இந்திய பங்கு சந்தையில் பல முன்னணி நிறுவனங்கள் தங்கள் இரண்டாம் காலாண்டு நிதி முடிவுகளை அறிவிக்க உள்ளன. இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை வெளியிடும் முக்கிய நிறுவனங்களின் பட்டியல்: ஏசிசி, ஆப்டஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பிஇஎல், பிபிசிஎல், தனுகா அக்ரிடெக், டுவாரிகேஷ் சுகர் மற்றும் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். கெயில், கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஜூபிலண்ட் ஃபார்மோவா, இன்டெலெக்ட் டிசைன் அரேனா, டாக்டர் லால் பேத்லேப்ஸ், மஹிந்திரா லைஃப்ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், மாருதி சுசுகி, மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ், மஹிந்திரா ஹாலிடேஸ், நோசில், நார்தர்ன் ஆர்க் கேபிட்டல், பதஞ்சலி ஃபுட்ஸ், ஃபீனிக்ஸ் மில்ஸ், பிரிசம் ஜான்சன், ஆர்ஆர் கேபிள், சம்மான் கேபிட்டல், சாஃப்லர் இந்தியா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஸ்டார் சிமெண்ட் மற்றும் ஜென்சார் டெக்னாலஜிஸ் ஆகிய நிறுவனங்களும் இன்று தங்கள் முடிவுகளை அறிவிக்கின்றன. இந்த முடிவுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் எதிர்கால செயல்திறன் மற்றும் சந்தையில் அவற்றின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும். விரிவான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ நிறுவன அறிக்கைகள் மற்றும் நிதி செய்திகளை பின்தொடரவும். மறுப்பு: இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இது நிதி அல்லது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கும் முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு தகுதியான நிதி ஆலோசகருடன் கலந்தாலோசிக்கவும். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை ஆபத்துகளுக்கு உட்பட்டவை. இந்த செய்தி புதுப்பிப்பை பார்த்ததற்கு நன்றி. மேலும் பல சந்தை நுண்ணறிவுகள் மற்றும் நிதி செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மறக்காதீர்கள்.